மதுரை சித்திரை திருவிழா எப்பயுமே ஸ்பெஷல் தான். மீனாட்சி கல்யாணம், தேர் எல்லாமே நாங்கள் பார்க்க போவோம். இது வந்து ரொம்ப ஹைலைட் இருக்கிறதுலே அழகர் ஆற்றுல இறங்குறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை பாரம்பரியமாக வருஷம் நடத்திட்டே வராங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து டிவியில் மட்டுமே தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு நேரில் பார்க்க. சூடி கொடுத்த சுடற்கொடி அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் அளித்த திருமாலையை அணிந்து கள்ளழக பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கிய நிகழ்வு கோலாகலமாக நடந்தேறி இருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் பக்தர்களின் கோவிந்தா கோஷம் விண்ணை பிளக்க கள்ளழகர் தங்க குதிரையில் எழுந்தருளி அருள்பாலித்திருக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த குதிரை வாகனம் வருவதற்கு முன்னாடி மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள். காவல்துறை நண்பர்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. தயவு செய்து பாறை ஒதுக்கி விடுங்க. அப்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், விசிறிகள் வந்துருங்க. உள்ள விசிறி வச்சிருக்கவங்க வந்துருங்க, உள்ள வந்துருங்க. தெளிவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆயில் கால் போட்டு கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாமி இறங்கட்டும் பத்திரமாக. அந்த இடம் ஒரு இடம் தான் கவனமா இறங்க வேண்டியிருக்கு. காவல்துறை நண்பர்களுக்கு அந்த ஒரு இடம் மட்டும்தான் சவாலானது. பாதுகாப்பாக பத்திரமாக பெருமாளை இறக்க வேண்டியிருக்கிறது. தயவு செய்து முன்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள், பின்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள் கொஞ்சம் சாமி மேல எதையும் தூக்கி போடாதுமா. சாமி மேல பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மாலையில வரட்டு பெருமா நிக்கிறாரு. கூப்பிடுங்க, அழகா கூப்பிடுங்க. கோவிந்தா வந்துட்டாரு அழகர் ஆத்துக்குள்ள. கோவிந்தா அழகா நம்ம அழகரை வரவேற்று கூட்டி வர்றதுக்காக அருள் மிகு வீரராக பெருமாள் 3 தடவை வையாளியாகி வந்துகிட்டு இருக்காரு. கோவிந்தா கோவிந்தா
இன்னும் சற்று நேரத்துல ஈடுபட்டிருக்கிறோம். இதனை வீரனாக பெருமாள் கோவிந்தா கோவிந்தா இதோ அழகர் எம்பெருமான் தென்றல் கவிகார் வீரால் ஆட்சியின் பெருமாளும் சோழமனை பஞ்சக்கல்வன் மாமாயன் மயக்கவியாய் வந்து என்கிற வழியாக இதோ அழகர் எம்பெருமான் இருந்தவனை வந்து கொண்டிருக்கிறார். நம்மை நோக்கி வந்திருக்கிறார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வணக்கம், என்னோட பேர் மோகனப்பிரியா. நாங்கள் மதுரை தான். இது வந்து 3வது வருஷம் நாங்கள் இங்கே பார்க்குறது. அழகரை பார்த்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லா பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டோம். இங்கே எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து வந்து பார்க்குறாங்க. எங்களுக்கு இது பெரிய கொடுப்பனை. இங்கே உள்ளே இருந்தே நாங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நல்லபடியா அழகர் ஆத்துல இறங்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இது 3வது முறை நாங்க வந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும், இன்னும் செழிப்பா உலகம் இருக்கணும்னு. மதுரை சித்திரை திருவிழா எப்பயுமே ஸ்பெஷல் தான். மீனாட்சி கல்யாணம், தேர் எல்லாமே நாங்க பார்க்க போவோம். இது வந்து ரொம்ப ஹைலைட் இருக்கிறதுலே அழகர் ஆத்துல இறங்குறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இந்த ஒரு பாட்டு மட்டும், வராரு வராருன்ற பாட்டு மட்டும் ஒரு கோடி தடவை கேட்டாலும் நம்மளுக்கு வந்து சலிக்காத ஒரு பாட்டு. அதே எனர்ஜி, அதே வைபு, எப்பயுமே நம்ம வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. அது மட்டும் இல்லாம அவரோட அருள் வந்து நிச்சயமா இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். மதுரையில வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் வந்து இந்த சித்திரை திருவிழா. அழகர் வந்து ஆத்துல வந்து இறங்குற ஒரு இந்த 12 நாள் திருவிழால இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நான் ஒரு பங்கேற்றது, நேர்ல வந்து இதை வந்து அனுபவப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து அதுதாங்க, ஒரு தாய் வந்து 10 மாசம் குழந்தைய சுமந்துட்டு அந்த பிறக்கிற மொமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்றதுதான். எப்படி அந்த 10 மாசம் வெயிட் பண்றாங்களோ அந்த மாதிரி கொடியேறினதுல இருந்து மதுரையில இருக்கிறவங்க, மதுரையை சுத்தி இருக்க எல்லா ஊருக்காரங்களும் இந்த ஒரு மொமெண்ட்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வரும்போது நமக்கு இந்த சுத்தி இருக்க கூட்டம், நம்ம அவ்வளவு நேரம் நின்ன கால் வலியோ தலைவலி எதுவுமே பெருசா தெரியாது. நமக்கு அவர் தான் பெருசா தெரிவாரு. அவரை நம்ம பார்த்த உடனே எப்படி ஒரு குழந்தைய பாக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சு. நான் சென்னையில இருந்து வரேன். இதுக்காக மதுரை திருவிழாக்காகவே லீவ் எடுத்து வந்தேன். இது எனக்கு முத தடவை அழகர் ஆத்துல இறங்குறத பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இங்கதான் வந்து மதுரையே கூடி இருக்கு. இத பாரம்பரியமா வருஷம் நடத்திட்டே வராங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து டிவில மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு நேர்ல பார்க்க. விடிய காலம் 3 மணிக்கே வந்து இந்த ஏரியா வந்து ஃபில் ஆயிருச்சு. மக்கள்லாம் வந்துட்டாங்க. கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒரு செம்ம வைப்ரேஷன். ஸோ தேங்க்யூ. புரியுது. ஆமா, இங்க வந்து சாமி வந்தோடனே அந்த தீபம்லாம் காமிச்சு ஒரு ஸ்வீட் இனிப்பு தந்தாங்க. அதுல எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஃபேமிலியோட வந்திருக்கோம். நல்லா வேண்டுதல் வந்து பெருசா இல்ல, நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இத வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க மதுரை போலீஸ், காவல் நிலையம் எல்லாரும், அவங்களும் அண்ட் இந்து அறநிலையத்துறை அவங்களும் இதை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி வருஷம் ப்ராப்பரா நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.